கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக பிரியமானவர்களே, மீண்டும் இந்த நவம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த புதன்கிழமை ஆண்டுடைய பரிசுத்த சமூகத்தில் நாம் ஒருமித்து கூட கடவுள் தந்த பாக்கியத்திற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் ஆண்டுடைய பரிசுத்த சமூகத்தில் நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய பிரார்த்தனையினுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரைகளுடைய நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியை படைத்து படைப்பின் மகுடமாக கடவுள் தம் சாயலிலே எங்களை உருவாக்கி கீழ்ப்படியாமை பாவத்தில் விழுந்த பொழுது தம்முடைய குமாரனுடைய அன்பினாலே மீட்டு கடவுளுடைய ராஜ்யத்திற்கு இன்றும் எங்களை தகுதியுள்ளவர்களாக்கி நம்முடைய வசனத்தினாலும் துயாவின் வழிநடத்தினாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக வாழ நீ தருகிற பாக்கியங்களுக்காக நன்றி நிறைந்த உள்ளங்களோடு பரிசுத்த பிதாவே உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்து இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும் என்று வேண்டிக் கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கர்த்தர் கேளும். நாங்கள் கேட்கிற வசனங்கள், ஆண்டவர் எங்களோடு பேசுகிற வார்த்தைகள் எங்களுக்கு புதிய உற்சாகத்தையும் நம்பிக்கையை தரட்டும். இது கூடுகை நிறைய மட்டும் ஆண்டவர் உம்முடைய கரங்களில் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 354வது பாடலை பாடுவோம். நூற்றி 12வது சங்கீதத்தை திருமறையிலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 112 முதல் 9 வசனங்களை நாம் முறையாக படிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவளுடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். துர்ச்செய்தியை கேட்டதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். சேர்ந்து படிப்போம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போது எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமென். இந்த நாளுக்கென்று வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிவுள்ள வசனங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிவுள்ள வசனங்கள். ஒன்று கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 17 துவங்கி 20 முடிவுள்ள வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17 முதல். நியாய பிரமாணத்தையாவது திருக்கு தரிசனங்களையாவது குலைத்து போட வந்தேன் என்று எண்ணாதையுங்கள். குலைத்து போட அல்ல, நிறைவேற்றவே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போய் எல்லாம் நிகழும் மட்டும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் எழுதி போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் சிறிதான இந்த கற்பனைகளில் ஒன்றை மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் எவனும் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்கள் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதை. திருமறை பகுதிகளை படிக்கேட்டனால் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும்படி அப்போஸ்தல விசுவாச அறிக்கை முறைமையை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கனிமண்டலத்தில் பிறந்து பொத்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகி அவருடைய வலது பசத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்கிட்ட நிருப வேத பகுதி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் இப்படி வாசிக்க கேட்கலாம். யுக ஆரம்பத்திற்கு முன் கடவுள் நமது மகிமைக்கென்று தீர்மானம் செய்ததும் மறைபொருளாய் வைத்திருந்ததுமான தேவ ஞானத்தின் இரகசியத்தை பேசுகிறோம் என்பதை தலைவணங்கி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளை, மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளத்தக்க தெய்வீக ஞானத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய வார்த்தையில் கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு ஆண்டவர் தெய்வீக ஞானத்தை எங்களுக்கு படிப்பினையாய் தாரும். இந்த நாள் நாங்கள் சிந்திக்கிற வசனங்கள் தேவரீர் எங்களோடு பேசும். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உம்முடைய வசனத்தின் சத்தியத்தின்படி ஜீவிக்கத்தக்கதாய் எங்களை பலப்படுத்தும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்தேசுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தில் வந்ததன் நோக்கமே கடவுளுடைய வார்த்தைகளை குலைத்து போடுவதற்கல்ல, அதை நிறைவேற்றுவதற்கு. ஆகவே கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கிற பேசுகிற நீங்கள் கடவுளுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் கடவுளுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்தால் மாத்திரமே கடவுளுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியும். வேத பாரகர் பரிசேயர்களைப் போல கடவுளுடைய வார்த்தையை விட்டு நீங்கள் விலகி செல்வீர்கள் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை நீங்கள் இழந்து போவீர்கள் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த கடவுளுடைய ஆண்டவருடைய வார்த்தைகள் இதை இன்றைக்கு நமக்கு படிப்பினையாக தருகிறார். இதை உணர்ந்து கொள்வது, நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துவது, அந்த சத்தியங்களை உள்வாங்கி கொண்டு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கடவுள் தேவையான ஞானத்தை தருகிறார். இந்த பகுதியிலே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறது தெய்வீக ஞானத்தை குறித்து சொல்லுகிறார். கடவுளை அறிகிற அறிவு, கடவுளிலே வாழுகிற வாழ்க்கை, கடவுளை குறித்து பகிர்ந்து கொடுக்கிற சாட்சிய வாழ்க்கை, இதை இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு அடித்தளமாக இருப்பது தெய்வீக ஞானம் என்று சொல்லுகிறார். இந்த தெய்வீக ஞானத்தை பவுல் 3 உண்மைகளை, சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். முதலாவதாக 4ஆம் வசனத்தை நான் பார்க்கிற பொழுது பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே உண்டாகும் தெய்வீக ஞானம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பவுல் அப்போஸ்தலன் 1 முதல் 4 முடியுள்ள வசனங்களில் நான் பார்க்கிற பொழுது பவுல் சொல்லுகிறார், தெய்வீக ஞானம் அது கடவுளுடைய வார்த்தையிலே, கிறிஸ்துவிலே நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்திலே வெளியாக்கப்படுகிறது. பாருங்கள், பவுல் சொல்லுகிறார், நான் உங்கள் முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொன்றும் நீங்கள் அறிய மனமில்லாமல் இருந்தேன். ஆக இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நான் உங்களுக்கு பேசுகிறேன். மனுஷ ஞானத்தையோ கடவுளை அல்லது மனுஷ வார்த்தைகளையோ அல்ல, கிறிஸ்துவை மாத்திரம் நான். ஆகவே நீங்கள் அந்த கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறீர்கள், பற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஆமாம், கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு போதிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு கற்றுத்தருகிற சத்தியங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைக்கும்படி கடவுள் அவருடைய வார்த்தையினாலே தெய்வீக ஞானத்தை தருகிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற தெய்வீக சத்தியம் ஆபக்குக்கு ஆசிரியர் அந்த சத்தியத்தை பழைய ஏற்பாட்டில் விளக்குகிறார். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் ரோமர்கள் நிருபத்தில் வருகிற பொழுது அது எப்படி யதார்த்தமாகிறது, எப்படி கடவுளிலே வைக்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் யதார்த்தமாகிறது என்பதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி நமக்கு படிப்பினையாக தருகிறார்.
அருமையானவர்களே, உங்களுடைய விசுவாசம் அது மனுஷ ஞானம் அல்ல, தெய்வீக ஞானமாக இருக்கிறது. நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், கிறிஸ்துவை நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம் என்று நாம் நம்முடைய ஞானத்தினாலோ பலகீனத்தினாலோ சொல்ல முடியாது. இந்த நாள், இந்த இடம், இந்த இடத்திலிருந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டே விசுவாசித்தேன் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோமே, அதல்ல, அது மனுஷனுடைய கிரியைகள். ஆனால் ஞானம் என்பது, விசுவாசம் என்பது தெய்வீக வல்லமை. கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாம் கடவுளில் விசுவாசம் வைத்து, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் கடவுள் அழைத்த பொழுது நீ போ என்று சொன்ன பொழுது அவன் வார்த்தை கீழ்ப்படிந்து அவன் போனான். தன்னுடைய ஏகசுதனை கொடுக்க சொன்ன பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தபதினாலே ஈசாக்கை பலி கொடுக்கிறான். அவனுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, அவன்தான் சந்ததி, ஆண்டவர் வாக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடையாளம். ஆனாலும் கடவுளுடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் மனுஷ சிந்தனைகளை விட்டு கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படியும்படி தேவன் கிறிஸ்துவிலே விசுவாசத்தை தருகிறார். கானாவூர் கல்யாண வீட்டிலே நாம் யோவான் நட்சத்திரத்திலே வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார், திராட்சரசம் குறைந்து போனது. இயேசுவின் தாய் வேலைக்காரரிடத்தில் சொல்ல, அவர் என்னென்ன செய்கிற சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய தாய்க்கு இருந்த விசுவாசம், அது வேலைக்காரர்கள் இயேசு சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தது. இவைகள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவினுடைய மகிமையை மாட்சிமை காண முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மனுஷ எண்ணங்கள் சிந்தனைகளை தவிர்த்து கடவுளுடைய வார்த்தையிலே நமக்கு வெளிப்படுத்துகிற தெய்வீக ஞானத்தை நாம் பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பி விசுவாசித்து வாழ நாம் அழைக்கப்படும். உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல, உலக சார்ந்ததை அல்ல, கிறிஸ்துவிலே நாம் நம்பிக்கை கொள்வதற்கு கடவுள் அவருடைய தெய்வீக ஞானத்தை நமக்கு தருகிறார். இரண்டாவதாக பவுல் சொல்லுகிற பொழுது, இந்த தெய்வீக ஞானம் ஈஸியாக நமக்கு கிடைக்கிறதில்லை, அல்லது எல்லாருக்கும் கிடைக்கிறதும் இல்லை. எல்லாரும் ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வேறுண்ட முடியாது. பவுல் அப்போஸ்தலன் இன்றைக்கு தருகிற அழைப்பு 7ஆம் வசனம் சொல்லுகிறார், யுக ஆரம்பத்திற்கு முன்பாக கடவுள் தமது மகிமைக்கென்று தீர்மானம் செய்ததும் மறைபொருளாக வைத்திருந்துமான தேவ ஞானத்தின் இரகசியத்தை பேசுகிறோம். பாருங்க, அந்த தெய்வீக ஞானத்தை கடவுள் மறைபொருளாக வைத்திருந்தார். அந்த சத்தியத்தை எனக்கும் உங்களுக்கும் கடவுள் வெளிப்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று நாம் அறிந்து விசுவாசிக்கும்படி கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக ஞானம் ஒரு காலத்தில் மறைபொருளாக இருந்தது. எபிரேயர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே வாசிக்கிற பொழுது, பூர்வ காலத்தில் கடவுள் தாம் மறைக்கப்பட்ட இரகசியத்தை வரும் தலைமுறைக்கு வெளிப்படுத்தும்படியாய் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் கடவுள் தம்மை இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்ட கடவுளுடைய சத்தியம் அதைவிட ஆழமாக மோசேக்கு, பிற்காலத்தில் வருகிற தீர்க்கர்கள் வழியாய் இறை மக்களுக்கு, இன்றைக்கு கிறிஸ்துவின் வழியாக உலகத்தில் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் நமக்காக பாடுபட்டு மரித்து நமக்கு நித்திய ஜீவனை சம்பாதித்து தந்திருக்கிறார், அவரிலே இறையரசு அமைந்திருக்கிறது என்கிற வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக ஞானத்தை கடவுள் நமக்கு தந்தார். ஆகவே வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை நாம் மறந்து போகாதபடி, நமக்கு உணர்த்தப்பட்ட கடவுளுடைய வார்த்தையின்படி ரட்சிப்புக்கு ஆயத்தமாக கிறிஸ்துவிலே நாம் தொடர்ந்து நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக நாம் வாசிக்கிற பொழுது 11ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுள்ள ஆவியினாலே அன்றி மனுஷன் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படியே கடவுளின் ஆவியை அன்றி ஒருவனும் கடவுளுக்குரியதை அறிந்து கொள்வதில்லை. மூன்றாவதாக போல் சொல்லுகிறார், கடவுள் ஆவியானவரை கொண்டு நம்மளுக்கு தெய்வீக ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, 9-10 வசனங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது சொல்லுகிறார், இந்த கடவுளுடைய இரகசியத்தை, இந்த தெய்வீக ஞானத்தை அநேகர் காண வேண்டும் என்று நினைத்தார்கள், காண முடியவில்லை. கண் காண முடியவில்லை, காது கேட்க முடியவில்லை, அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் அந்த எண்ணம் சிந்தனையும் தோன்றவில்லை. ஆனால்
கடவுள் தம் ஆவியானவர் மூலமாக அவற்றை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை இன்றைக்கும் நாம் உணர்ந்து கொள்ளும்படி, நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ளும்படி கடவுள் தூய ஆவியானவரை வழிநடத்துதலை நமக்கு தருகிறார். ஆகவே பவுல் நமக்கு தருகிறது, இன்றைக்கு நான் வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்தில் சில கடவுள் தம் ஆவியானவர் மூலமாக அவற்றை நமக்கு வெளிப்படுத்தினார். ஆவியானவர் எல்லாவற்றையும் கடவுளின் ஆழங்களையும் ஆராய்ந்து வருகிறார். கடவுளை குறித்த ஆழமான சத்தியங்களை நாம் உணர்ந்து கொள்ள தூய ஆவியானவர் ஆற்றல் படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பர் என்று நாம் மனுஷ ஞானத்தினாலே அறிக்கை செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை மீட்கிறவர் என்று மனுஷ அறிவினாலே ஞானத்தினாலே நாம் விசுவாசிக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் மனுஷ பலகீனமுடைய நம்மாலே கை கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தூய ஆவியானவர் கொண்டு ஒவ்வொரு நாளும் கிருபையாய் ஆண்டவருடைய வசனத்திலே வாழ்வதற்குரிய பாக்கியங்களை தருகிறார். அது கடவுள் நமக்கு தருகிற இரக்கம். எல்லாருக்கும் கிடைக்கிற சிலாக்கியம் அல்ல. கடவுளுடைய விசேஷப்பட்டவர்களாக அது சொல்கிற எவர் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சத்தியத்தை கடவுள் வெளிப்படுத்துகிறார். எவரை கடவுள் ஆழமாய் அதிகமாய் விரும்புகிறார்களோ கடவுள் அவர்களை வழிநடத்துகிறார். எவரை கடவுள் மிகவும் நேசிக்கிறார்களோ அவரை கடவுள் தமக்குரியவர்களாக வழிநடத்துகிறார். அப்படிப்பட்ட வாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொரு நாள் அவருடைய வசனத்தில் கடவுள் நமக்கு தருகிற வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக ஞானத்தை விசுவாசத்தை கொண்டு நாம் வாழ்வதற்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு நம்மை அர்ப்பணிக்கவும் ஆண்டவர் அழைக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சீர்பெற்ற வாழ்க்கையினுடைய அடையாளம். அப்படிப்பட்ட மக்களாய் வாழ தூய ஆவியானவர் நம்ம ஒவ்வொருக்குள்ளே கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நமது நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 590வது பாடலை இணைந்து பாடுவோம்.
கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அளவில்லாத இரக்கம் மிகுந்த அன்பும் கருவை நிறைந்த பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடவுள் கருவையாக ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நாள் முழுவதும் தேவரீர் உம்முடைய வழிநடத்துதலை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளிலே சத்தியம் இருக்கிறது, உம்முடைய வார்த்தைகள் உண்மையாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ ஆண்டவர் நீர் எங்களை அழைக்கிறீர். அதை புரிந்து கொள்ளக்கூடிய தெய்வீக ஞானத்தை எங்களுக்கு தருகிறீர். கிறிஸ்துவே எங்கள் வாழ்வின் வார்த்தையாக இருக்கிறீர். கிறிஸ்துவிலே நாங்கள் நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ்வதற்குரிய விசுவாசத்தை ஆண்டவர் நீர் எங்களுக்கு தெய்வீக ஞானமாக தந்திருக்கிறீர். கிறிஸ்துவிலே அருளப்பட்டிருக்கிற ஆண்டவரே, மீட்பின் இரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஞானமாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். கிறிஸ்துவின் வாழ்விலை அவர் கற்பித்த வசனங்களின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து வாழுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நித்திய பேரின்ப ஸ்லாக்கியம் உண்டு என்கிற சத்தியத்தை ஆவியானவர் வழியாக கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிற ஞான வழிநடத்துதலுக்காய் அறிவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் ஆண்டவரே, நாங்கள் போதிக்கப்பட்ட மக்களாய் ஆண்டவருக்கு பிரியமாய் உம்முடைய வருகையை ஆயத்தத்தோடு எதிர்நோக்கி காத்திருக்க ஆண்டவர் கிருபை தாரும். நம்முடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து எங்களை சீர்படுத்திக் கொள்ள, செவைப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் நீர் எங்களுக்கு அருள் தாரும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, தேவரீர் இந்த நாளிலும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்ற திருமண தினங்களை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற நம்முடைய பிள்ளைகளை கத்திருக்க நோக்கி பாரும். தருகிற புதிய வருடம் அவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பங்களிலும் உறவுகளிலும் ஆசீர்வாதம் நிறைந்திருக்க நீ அருள் தாரும். ஆண்டு முழுவதும் கடவுள் தருகிற எல்லா வாக்குத்தத்தங்களின் நன்மைகளையும் அருமையான குடும்பத்தில் மக்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி ஆசீர்வதியும். திருச்சபை குடும்பங்களாக ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு நாளும் இந்த செய்திகளை இடங்களிலிருந்து கேட்கிற ஒவ்வொரு மக்களை கத்திருக்க நோக்கி பாரும். அவர்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நம்பிக்கையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தாரும். வெளி ஊர்களில் இருக்கிற திருச்சபை குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள் எல்லாரையும் ஆண்டவர் நீர் உம்முடைய கரங்களிலே மறைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து நன்மையினாலே நிறைத்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, பல்வேறு தேவைகளோடு இருக்கிற மக்களை சந்தியும். குறிப்பாக பலகீனப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு மக்களை கத்திற்க நோக்கி பாரும். குறிப்பாக சிசுஜோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் ஆண்டவர் பலத்தையும் ஆண்டவர் தாரும். மருத்துவ பணிவிடைகளிலே கத்தருடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, திருமதி ருக்குமணி கிறிஸ்டினால் அவர்களையும் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுள் வேண்டிய நல்ல சுகத்தை தந்து ஆசீர்வதியும். திருமதி கமலா மில்டன் அவர்களோடு நம்முடைய கிருபையும் ஆசித்திங்கி இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் எங்களுக்கு சுகத்தந்தார் என்று சொல்லி தேவன் மகிழ்ப்படுத்த கிருபை தாரும். வயோதிக தாய் தந்தையர்களை கத்திற்க நோக்கி பாரும். முதிர் வயதின் பலகீனங்களுக்கு நீங்களாக்கி ஆண்டவர் காத்துக்கொள்ளும். வாலிப பிள்ளைகளை கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரை சத்தியத்தை அறிகிறவர்களாய் வாழ்வதற்கு கிருபை தான். அவருடைய உயர்கல்வி, வேலை வாய்ப்புகள், எதிர்கால நன்மைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரும். எங்கள் பிள்ளைகளை ஏற்ற காலங்களில் குடும்ப வாழ்க்கைகளை அமைத்து புத்திர சிலாக்களை தந்து தேவ நன்மைகளினால் நிறைப்பு தரலும். அதற்கிற சிறு பிள்ளைகள் குழந்தைகளை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகள் அவருடைய கல்வி வாழ்வில் கூடையிலும் இந்த கல்வி ஆண்டிலும் அரசு பொதுத்தேர்வு சந்திக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கிருபைகளை தந்து ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் மேற்கொள்கிற பயணங்களில் நிற்கொள்கிறோம். குறிப்பாக எங்கள் தந்திருக்கிற தொழில், பணி, உழைப்பு, வாழ்வுகளை ஆசீர்வதி. வேலைகளிலே ஆண்டவரே உம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். தினக்கூலிகளாக உழைக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தந்து சுகத்தை பலத் தந்து ஆண்டவரே குடும்ப வாழ்வின் நன்மைகள் பெருக கத்தர் உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் நடைபெறுகிற எல்லா நற்செய்தி பணிகளையும் ஆண்டவர் ஊழியங்களையும் ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையையும் ஆண்டவர் ஆசீர்வதி. நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் இந்திய சுற்றுலத்துடன் திருச்சபை ஸ்தாபனங்கள், நிறுவனங்கள், புதிய நிர்வாகிகளுடைய திருப்பணிகள் எல்லாவற்றும் நம்முடைய கிருபை தங்கியிருக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் இனிய பொழுதாய் அமைய நம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆவியானவர் கொண்டு எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, மீண்டும் நன்றி நிறைந்த உள்ளங்களோடு உடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்து உமக்கு நன்றி சொல்ல மட்டும் தேவ கிருபைக்குள் எங்களை வழி நடத்தும். குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பருவத்திலே செய்யப்படுவது போல பூலி செய்யப்படுவதாக. அன்று வீடியங்களாக எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணால் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படாமத்தையும் ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு முடிவுகளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானுடைய அந்யோன்யம் இடத்திலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்று சதா கால தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.